நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காய பவுடர், பெருங்காயம் எப்படி செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பெருங்காயம் ஃபெருலா அப்படிங்கிற ஒரு செடிக்க வேர்ல இருந்து எடுக்கிறாங்க. இது பெரும்பாலும் ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல தான் வளர்க்கப்படுது. அந்த செடிக்கு வேர்ல பிளான்ட கட் பண்ணும்போது அதுல பால் போன்ற திரவம் வரும். அந்த திரவத்தை காத்துல சில மணி நேரம் விட்டு வச்சேன்னா அது ரொம்ப கடினமான ஜெம் ரெசின் மாதிரி கிடைக்கும். நம்ம முருங்கை மரத்தை வெட்டும் போது நம்மளுக்கு ஒரு ரெசின் கிடைக்கும்ல, சிமிலர் அதே மாதிரி தான். ஆனா இது ஃபெருலாங்கிற பிளான்ட்டுக்கு வேற வெட்டும் போது கிடைக்கக்கூடிய ஒரு ரெசின். இந்த ரெசினை சேகரிச்சு அதை உலர வச்சு சின்ன சின்ன துண்டா அதை மாத்துறாங்க. சில சமயங்கள்ல அதை பவுடர் ஆக்கி கூட நமக்கு சேல் பண்ணுவாங்க. அதை நம்ம பெருங்காயத்தூள் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாவே ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். நீங்க பெருங்காய ஸ்மெல் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஃப்ளேவரை குறைக்கிறதுக்காக அரிசி மாவெல்லாம் சில நேரங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசின் வேணா இந்த கூட்டு பெருங்காயம் அப்படின்னு ரொம்பவே ஸ்டோன் மாதிரி இருக்கக்கூடிய பெருங்காயம் கடையில விற்பாங்க. அது ஒரு ரியல் ரெசின். ஆனா நம்மளுக்கு பெருங்காய பவுடர் கிடைக்கக்கூடியது கொஞ்சம் அரிசி மாவு யூஸ் பண்ணி ஃப்ளேவரை கொஞ்சம் கம்மியாவது மாதிரி வச்சுதான் நமக்கு தருவாங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் இப்பதான் பெருங்காயம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணா நீங்க மறக்காம கமெண்ட்டும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.